Good morning students, welcome back to Sheva Group of Schools online class. The last class we have studied inverse trigonometric function. 6 trigonometric function or inverse function நம்ம பார்த்தோம். Today we are going to discuss about properties. அந்த ஆறுக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு 9 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலும் 3 to 6 ஃபார்முலாஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஹியர் ஐ ரோட் ஒன்லி 2. நமக்கு தேவையானது மட்டும் எழுதியிருக்கேன். தட் இஸ் tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus xy and மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் வரும். ஓகே, நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா படித்தா இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ tan inverse of அப்புறம் வந்து tan of a plus b படிச்சிருக்கோம். tan of a plus bனா tan a plus tan b by 1 minus tan a tan b. அதே மாதிரி இங்கே tan a tan b பதிலாக xyன்னு எடுத்துருக்காங்க. அந்த கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. தட் இஸ் cot of a plus b ஈக்குவல் டு 1 by tan போடுறோம். டேனுடைய a plus b நமக்கு தெரியும். tan a plus tan b by 1 minus tan a tan b. இங்கே 1 by இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் வரும். நெக்ஸ்ட்டு cos 2 தீட்டாவுக்கு நமக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan வரக்கூடியது மட்டும் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு லெட் us see exercise 4.5. ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன் tan inverse of sin of minus 5 pi by 2. இங்கே கேட்டிருக்கிறது find the value if it exists, if not give the reason for non-existence. இருந்தால் நமக்கு வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம், இல்லைனா ரீசன் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் த இன்சைட் ப்ராக்கெட். இந்த இன்சைடில் இருக்க ப்ராக்கெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம். தட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் 5 pi by 2. Okay, this is equal to sin of minus theta because sin is an odd function, so minus sin theta ன்னு வரும் 5 pi by 2. Okay, which is equal to minus sin of sin is an odd function, so sin of minus theta is minus sin theta. இதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 pi by 2 does not belongs to its domain. ஸோ நம்ம எப்படி இதை ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா 2 pi plus pi by 2. 2 2s are 4 plus 1 5. So 2 pi plus pi by 2 போடுறோம். 2 pi plus pi by 2 lies in first quadrant. For first quadrant, all the trigonometric ratios are positive and no change in this. Because 2 pi or pi ன்னு வந்ததுன்னா சேஞ்ச் வராது. ஸோ மைனஸ் sin pi by 2 ன்னு வரும். ஓகே, மைனஸ் sin pi by 2 வேல்யூ இஸ் 1. ஸோ மைனஸ் 1ன்னு வருது. ஸோ இன்சைட் ப்ராக்கெட் நமக்கு வந்து மைனஸ் 1 வந்திருக்கு. So therefore, first write the question. Tan inverse of sin of minus 5 pi by 2 is equal to x அப்படின்னு எடுத்துக்கிறோம். So the given question xன்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த tan inverse இதுக்கு பதிலாக minus 1 equal to x. Now taking tan inverse to right hand side, we get minus 1 equal to tan x. Minus 1 equal to tan x. ஸோ மைனஸ் டேனுடைய எந்த வேல்யூக்கு 1 வரும் அப்படின்னா tan pi by 4. ஸோ tan x. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா tan of minus pi by 4 equal to tan xன்னு வரும். ஸோ tan ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா we get minus pi by 4 is equal to x. இதுதான் டேனுடைய டொமைன்குள்ளே இது இருக்குது கம்பல்சரி மைனஸ் பை பை 4ன்றது. பிகாஸ் இதனுடைய டொமைன் 0, பை. இது வந்து மைனஸ் 0 to pi is it. This is minus pi by 4ன்னு இருக்குது. ஸோ அவர் x வேல்யூ இஸ் minus pi by 4. ஓகே ஓகே, therefore இந்த minus pi by 4 வந்து இதனுடைய டொமைன் இருக்குது. இதோட டொமைன் இஸ் minus pi by 2, pi by 2. ஓகே, காஸ்க்கு தான் 0 to pi வரும். டேனுடைய டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா tan x உடைய டொமைன் வந்து மைனஸ் பை பை 2, பை பை 2. ஓகே, டொமைன் ஆஃப் tan x ஈக்குவல் டு. ஸோ இது நமக்கு மைனஸ் பை பை 4 பிலாங்ஸ் டு த இன்டர்வல் மைனஸ் பை பை 2, பை பை 2. So this is our answer. Okay.
Next, let us see third one. Find the value of. Our second subdivision is cot of sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5. Listen, sin உடைய எந்த வேல்யூக்கும் நமக்கு 3 by 5 4 by 5 வராது. ஸோ நம்ம அந்த ட்ரையாங்கிளை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே காட் இருக்கிறதுனால நம்ம டேன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதாவது tan of a plus b யூஸ் பண்ணால் நமக்கு காட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ tan of a plus bயில் பார்த்தீங்கன்னா tan a tan b தான் நமக்கு வேணும். ஸோ ஃப்ரம் sin we have to find tan, here also we have to find tan. So first take this first term, that is sin inverse of 3 by 5 is equal to x. Therefore 3 by 5 is equal to sin x னு வரும். ஓகே, sin x வந்தது அப்படின்னா அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. 3 by 5, that is opposite side by hypotenuse side. So first draw the triangle. This is x. x na this is opposite side. Opposite side வந்து நமக்கு 3. Hypotenuse is 5. நமக்கு வந்து adjacent வேணும் because tan x is what? Tan x is opposite by adjacent side. So adjacent side வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறோம்? Hypotenuse square minus opposite square. That is 25 minus 9 is 16, that is 4. So நமக்கு இங்கே 4 கிடைக்கும். So our answer is 3 by 4. So tan x find out பண்ணியாச்சு. Tan x equal to 3 by 4. So the Pythagoras triple numbers வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டாக தான் இருக்கும். 3 5 கொடுத்தா the remaining one 4 தான் இருக்கும். hypotenuse 5 இருக்கும்போது இது ரெண்டும் 3 or 4 தான் இருக்கும். இப்படி போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். sin inverse of 4 by 5 equal to y. That is 4 by 5 is sin y. So sin y equal to 4 by 5. Here also opposite side by hypotenuse. ஸோ இங்கே நீ போடணுன்னு அவசியம் இல்லை. 4 இருக்குது, அப்போ இந்த ரிமைனிங் ஒன் 3 தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு 4, hypotenuse is 5, therefore adjacent side is 3. So tan y is equal to opposite by adjacent, that is 4 by 3. Okay, next write the question, that is cot of sin inverse 3 by 5 plus sin inverse 4 by 5. This is equal to cot of, this is x and this is y. This is equal to 1 by cot x equal to 1 by tan x is it. So tan of x plus y, and which is equal to tan of x plus y is tan x plus tan y by 1 minus tan x tan y வரும். அது நியூமரேட்டர் போயிடும். 1 minus tan x into tan y. So using the values 1 minus, here tan x is 3 by 4 into tan y 4 by 3 by 3 by 4 plus 4 by 3. Now cancelling we get 1 minus 1. The denominator 3 by 4 plus 4 by 3. Here 0 வந்திருக்கு. So 0. The cot of the given question value is what? 0 only. Write the question here. Sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5 is equal to 0. Okay. Next let us see fifth one. Prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xy z by 1 minus xy minus yz minus zx. So first take LHS, and we know the formula, that is tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus xy. இந்த ஃபார்முலாவை இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். that is tan inverse of x plus y by 1 minus xy.
write the third one, tan inverse of z. இப்போ இது வந்து x, இது y ன்னு எடுத்துக்கிறோம். Again substituting in this formula. That is tan inverse of, this is x is it. So x plus y by 1 minus xy plus y is z. Okay, by 1 minus x into y. Here x is x plus y by 1 minus xy into z. This is equal to tan inverse of, now taking 1 minus xy is the LCM, that is 1 minus xy into x plus y plus z into 1 minus xy. The denominator la same 1 minus xy into 1 minus xy minus of x plus y into z. Okay, இப்போ வந்து நம்ம denominator cancel பண்ணிடலாம். இப்போ இன்சைடில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். Tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy minus xz minus yz. The same வந்திருக்கு, வேணா ஒரு ரீரைட் பண்ணி அதில் இருக்கிற ஆன்சர் மாதிரி எழுதிக்கிறோம். x plus y plus z minus xyz is divided by 1 minus xy minus yz and then minus zx. This is our RHS, hence the result. Okay. Next let us see 9th sum. Solve second subdivision is 2 tan inverse x equal to cos inverse of 1 minus a square by 1 plus a square minus cos inverse of 1 minus b square by 1 plus b square. இப்போ cos inverse குள்ள நமக்கு cos வர மாதிரியான ஃபார்முலாவை எடுக்க போகிறோம். நமக்கு வந்து cos 2 theta ஆல்ரெடி தெரிஞ்சது. cos 2 theta equal to 1 minus tan square by 1 plus tan square. ஸோ நம்ம இந்த ஏக்கு பதிலாக ஒரு tan theta அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் let a is equal to tan theta and bக்கும் சேம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக 5 எடுத்துக்கிறோம். ஸோ a is equal to tan theta, b is equal to tan 5 எடுத்துக்கிறோம். இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் cos inverse of 1 minus a square by 1 plus a square which is equal to cos inverse of 1 minus, substituting this, tan square theta by 1 plus tan square theta is equal to cos inverse of, this is cos 2 theta formula. So cos inverse cos cancel, we get 2 theta. Okay, next so solve சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் வரணும். நமக்கு தீட்டாவை மாற்றிருந்தாலும் அகைன் நம்ம ஏபிக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஒன்னையும் நம்ம எழுத போகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் 5 by 1 plus tan square 5. This is cos 2phi. So our answer is 2phi. Okay, இந்த 2phi 2 thetaவை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். So therefore 2 into tan inverse x is equal to cos inverse 1 minus a square by 1 plus a square minus cos inverse 1 minus b square by 1 plus b square is equal to cos inverse of this is 2 theta and this is 2 phi. Taking 2 outside we get theta minus 5 and our left hand side is tan inverse of x. 2 gets cancelled and x is equal to, bring this tan inverse to right hand side, we get tan of theta minus 5. So apply the formula, tan theta minus tan phi by 1 plus tan theta into tan phi. Now substitute the value. Tan theta is a and tan phi is b is it. So a minus b by 1 plus ab. So our x value is
a minus b by 1 plus ab. Next let us see 10th sum. Find the number of solution of the equation tan inverse x minus 1 plus tan inverse x plus tan inverse x plus 1 equal to tan inverse 3x. So number of solution அப்படினா first நம்ம given equation xல கொண்டு வந்துட்டு அது வந்து x உடைய பவர் என்ன இருக்கோ அத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan x இருக்கு இல்லையா, அந்த tan x நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டேர்ம்ஸ் இருந்தது. tan இன்வர்ஸ் x இந்த சைடு இருந்தது, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம tan இன்வர்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா. tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. Similarly, suppose இங்கே மைனஸ் வருது அப்படின்னா tan inverse of x minus tan inverse of y equal to ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ x minus y by 1 plus xy இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ therefore tan inverse of this is x and this is y, that is x minus 1 plus x plus 1. Okay, by 1 minus x into y, 1 minus x minus 1 into x plus 1 is equal to இப்போ minus formula, that is 3x minus x by 1 plus 3x into x. Here also tan inverse. Now tan inverse ரெண்டு பக்கமும் cancel பண்ணிடலாம். The remaining inside this x plus x is 2x. இது ரெண்டு cancel ஆகிடும். By 1 minus of x minus 1 into x plus 1, that is x square minus 1 square. 1 square becomes 1. It is equal to tan inverse cancel ஆயிடுச்சு. 3x minus x is 2x. By here 1 plus 3 into x square னு வரும். Okay, next 2x by 1 minus x square, இது வந்து plus ஆகிடும், plus 1 equal to 2x by 1 plus 3 into x square அப்படியே இருக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2x by 1 plus 1 2 minus x square equal to 2x by 1 plus 3 into x square னு வரும். Okay, so cross multiplying we get 3x square equal to 2x into 2 minus x square னு வரும். இது வந்து cubic equation, x into x ஸ்கொயரில் இப்போ இங்கே வந்து 6x cube இருக்கும், இந்த சைடு 2xனா minus 2x cube இருக்கும். ஸோ நமக்கு cubic equation கிடச்சிருக்கு. Therefore we get a cubic equation. So cubic equationனா 3 solutions இருக்குது. There are 3 solutions for this equation. Okay, I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.